கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். இருபத்தி 4வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்ட சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் சகலவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். அவர்தான் சிருஷ்டிகர்த்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் படைத்த ஒன்றையும் அவர் மறந்து போகிறவர் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாசித்த சங்கீதத்துல கூட பார்த்தோம் இல்ல, அவர் எல்லாவற்றின் மேலும் எப்படி உள்ளவரா? தயையுள்ளவர். அவர் எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறவர். அவர் படைத்த எல்லாவற்றையும் ஆண்டவர் பராமரித்து அவைகளை காப்பாற்றி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளை விட படைப்பின் மகுடம் யாருன்னு சொன்னா மனிதன். கடவுள் ஏராளமான ஜீவராசிகளை இந்த உலகத்திலே கடவுள் படைத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆமா. சோ ஆனா அவை எல்லாவற்றை பார்க்கிலும் மனிதன் எப்படிப்பட்டவனா? விசேஷித்தவனாய் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் மனிதனை படைக்கும் போது எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால படைத்த ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது மட்டும் தன்னுடைய கரத்தினாலே மனிதன் என்ன செய்யறாரு? மண்ணை எடுத்து அந்த மண்ணை பிசைந்து மனிதனை தேவன் உண்டாக்கி அவனுடைய நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை தேவன் அவனுக்கு ஊதினார். மற்றதெல்லாம் உண்டாக கடவுது உண்டாக்குறாரு. ஆனா மனுஷன் மேல கடவுளுக்கு எவ்வளவு பாசம் பாருங்க. அதனாலதான் மனிதனை படைக்கும் போது அவனை தன்னுடைய கரத்தினால தேவன் என்ன செய்யறாரு? படைக்கின்றார். மற்றதெல்லாம் தன்னுடைய வார்த்தையினால படைக்கிறார். சோ ஏன்னா இங்க சொல்றாரு, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வீட்டுல நிறைய இருந்தாலும் ஒருவேளை உங்க விசேஷித்த கவனம் எது மேல இருக்கும்? உங்க வீட்டுல என்ன விசேஷம் இருக்கும்? அதாவது ஒருவேளை தங்கமோ வைரமோ அல்லது பணமோ இருந்தா அதை தான் போய் அடிக்கடி என்ன பண்ணுவீங்க? இருக்கா இல்லையா, ஒருவேளை குறைஞ்சிடுச்சா, பத்திரமா இருக்கா, யாராவது எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் கண்காணிப்பீர்கள். ஏன்னா அது உங்களுக்கு என்னதுங்க? விசேஷித்தது. அவைகளை பார்க்கலாம் அவரால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் தேவனுக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கமா? விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம யாருமே சாதாரணமானவர்கள் அல்ல. ஒருவேளை வித்தியாசமான தோற்றம், ஒருவேளை வித்தியாசமான சூழ்நிலை, ஒருவேளை வித்தியாசமான பல தேசங்கள், ஒருவேளை வித்தியாசமான மனிதர்களாய் இந்த உலகத்துல இருந்தாலும் மனித சிருஷ்டிப்பின் மேல தேவன் சோதரா அவர் கொண்டிருக்கிற அந்த இரக்கம், அவர் கொண்டிருக்கிற அந்த அன்பு, அவர் மனுக்குலத்தின் மேல வைத்திருக்கிற அந்த கிருபை தயவு, அது மகா பெரியது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கலாம் கடவுள் இந்த மனுக்குலத்தை தேவன் அதிகமாய் நேசிக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் எல்லாவற்றை பார்க்கலாம் மனிதனை
தேவன் விசேஷித்த விதமாய் ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்படி படைத்த தேவன் இந்த உலகத்திலே சில நேரங்களில் மற்ற விலங்குகள் மூலமாக, பறவைகள் மூலமாக அல்லது தாவரங்கள் மூலமாக மனிதனுக்கு பல பாடங்களை தேவன் கற்பிக்கிறார். அல்லேலூயா, சோதரம். அவைகளை வச்சு நமக்கு சில பாடங்கள் ஆண்டவர் என்ன செய்யறாராம், கற்றுக் கொடுக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா, சோம்பேறியே, நீ எறும்பினிடத்துல போய் அதன் வழிகளை பார்த்து அதனிடத்துல என்ன கத்துக்கோ, ஞானத்தை கற்றுக்கொள். எங்க போய் கத்துக்கணுமா? ஞானத்தை எங்க போய் கத்துக்கணுன்றாரு? எறும்பு கிட்ட போப்பா, நீ எறும்ப பாரு, அதுக்கு எவ்வளவு ஞானம் அண்ட சொல்றாரு. ஏன்னா அது கோடை காலத்துல என்ன பண்ணுமா, சேர்த்து வைக்கும். குளிர்காலத்தில் என்ன பண்ணும், சேர்த்து வச்சதை சாப்பிடும். அது அதனுடைய சுறுசுறுப்பு. இப்படி ஆண்டவர் படைத்திருக்கிற அந்த ஜீவராசிகளை கொண்டு மனிதனுக்கு பல பாடங்களை தேவன் கற்பிக்கின்றார். போன வாரம் கூட நம்ம பார்த்தோம். போன வாரம் என்ன பிரசங்கத்தை கேட்டோம்? ஆமா, லீபனோனில் உள்ள கேதுருவை போல என்ன செய்வானா, வளருவான். நீதிமான் பனையை போல செடிப்பான், லீபனோன்ல கேதுருவை போல வளருவான். இல்ல, அப்போ ஒரு ஓமானத்தை, அதாவது ஒரு ஒப்புமையை ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, லீபனோனில் உள்ள கேதுருவை போல் இருக்கும் என்று சொல்லி, அப்ப நீதிமானுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கேதுரு மரத்தோடு கூட ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற காரியம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, காகங்களை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. யாராவது காக்கா பார்க்காம இருக்குமா? காக்காவே நான் பார்த்ததில்லை பாஸ்டர், அப்படி யாராவது இருக்கீங்களா? காகத்தை பார்க்காதவர்கள் யாரும் இல்லை இல்லையா? எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம நாட்டில் அதிகமாய் இருக்கக்கூடிய பறவைகள்ல ஒண்ணு என்னதுங்க, காகம். ஆமா, சர்வசாதாரணமா பார்க்கலாம் இல்லை. ஆனா நம்ம எல்லாம் ரொம்ப அற்பமாய் நினைக்கிற ஒரு பறவை கூட என்னதான், காகம். இல்ல, காக்கா எல்லாருக்கும் பிடிக்குமா? எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இல்லை, ஒருவேளை குயில் பிடிக்கும், மயில் பிடிக்கும், புறா பிடிக்கும். இல்லை, சிலர் வீடுகளில் கூட வளர்ப்பீங்க. இல்லை, பாஸ் வீட்டிலாம் நிறைய புறாலாம் வளர்த்தாரு, அதுக்கு மேலே அவருக்கு அவ்வளோ பாசம். இல்லை, சில வீடுகள்லாம் நீங்கள் வளர்க்கிறீர்கள், ஆனால் காக்கா ஏன் வளர்க்க மாட்டீங்க? இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, காகங்களை என்ன பண்ணுங்க, கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. லுக் அண்ட் see. நம்ம பார்த்திருக்கோம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்ன பண்ண, நீ அதை கவனிச்சு பார்ப்பான். ஏன்னா அதனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக சத்தியங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாராம், வைத்திருக்கிறார். எதையுமே ஆண்டவர் காரணம் இல்லாம இந்த உலகத்துல உண்டாக்கவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றும் சொல்லப்போனா மனிதனுக்கு பல பாடங்களை இல்லையா, சோ நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்றதுன்னா, காகங்களை என்ன பண்ணுங்க, கவனித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு காகத்தை பத்தி என்னெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்திருக்கீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நீங்க பேசுங்க. என்னம்மா? காக்கா பாருங்க, ராகேல் சிஸ்டர் சொல்றாங்க, காக்கா என்ன பண்ணாதான், தனியா சாப்பிடாது. அப்ப நம்ம தான் ரொம்ப மோசமானாலும். காக்கா தனியா சாப்பிடாது. அப்புறம் சொல்லுங்க, பேசுங்க. ஆமா, கா 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 என்ன பண்ணும், கத்தும். வெரி குட். அப்புறம் பாருங்க, சிஸ்டர் சொல்றாங்க இல்ல, டெய் சிஸ்டர், ஒரு காக்கா ஆபத்து வந்தா எல்லா காக்காவும் என்ன செஞ்சிடும், ஒன்னா கூடுறோம். பாருங்க, மனிதன் எவ்வளோ அப்படி இருக்கானா பாருங்க இல்லையா. ஸோ காகங்கள் ஆபத்துனா எல்லாம் என்ன பண்ணிடும், ஒன்று கூடிவிடும். அதுக்கப்புறம் பாருங்க, வசந்த ஆரையா சொல்றாரு, என்ன பண்ணுமா, சீக்கிரமா எழுந்திருச்சிடுமா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதிகாலமே என்ன பண்ணிடும், எழுந்திருச்சிடும். என்னங்கய்யா? சரி, அதனாலதான் அவர் சொல்றாரு,
இல்ல காகங்கள் என்ன பண்ணும்? அதிகாலமே எழும்பும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் சொல்லுங்க, பின்னாடி இருக்கிறவங்க பேசுங்க. முன்னாடி தான் சொல்றாங்க, பேக்ல சொல்லிய. பகல் நேரத்துல தூங்காது. சரி, ஓகே. பகல் நேரத்துல தூங்காது. அவர் ஒரு புது சத்தியத்தை சொல்றாரு. பகல் நேரத்துல தூங்காது. அப்புறம் சொல்லுங்க, பேசுங்க. பின்னாடி இந்த சைட் சொல்லுங்க. சோம்பேறியா இருக்காது. அப்புறம் வேற என்னப்பா? ஆமா, கூடு கட்டி தன் குஞ்சுகளை என்ன செய்யும்? பாதுகாக்கும். வேற? ஆமா, அதே இடத்துல வந்து கத்தும். நன்றி. இல்ல நன்றி. சரி, ஓகே. அப்புறம் சோ ஆமா, திருட்டு காக்கா. ஆமா. ஸோ இப்படி காகங்களை பத்தி நம்ம நிறைய சொல்லலாம், நமக்கு நிறைய தெரியும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஸோ ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, அதை என்ன பண்ணுங்க? கவனிச்சு பாருங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ என்ன, அதனிடத்திலிருந்து அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதல்ல நம்ம பார்க்கிறோம், அது என்ன செய்யுமா? அதாவது காலையில எழுந்து முதல்ல என்ன செய்யும்? கத்தும். இல்ல, காலையில எழுந்தோடனே காக்கா என்ன பண்ணும்? கா கா கான்னு என்ன செய்யுது? கத்துகிறது. அப்படின்னா அது பாஷையில அது காலையில எழுந்து கர்த்தரை என்ன பண்ணுதான்? துதிக்கிறது. ஏன்னா அது பாஷை நமக்கு புரியல, அவ்வளவுதான். ஆனா கடவுள் அதுக்கு ஒரு விதமான பாஷைகள் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். விலங்குகள்லாம் கூட அது பேசுற பாஷையை இன்னொரு விலங்கு என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். சோ இப்படி காலையில எழுந்து அது கர்த்தரை என்ன பண்ணுதுங்க? துதிக்கிறது. அது எப்படி துதிக்குது? நம்மள மாதிரி ஆராதனைல வந்து வாயே திறக்காத, என்ன சொன்னாலும் வாயை திறக்க மாட்டேன் பாஸ்டர், வாயை திறந்தா எங்க முத்தெல்லாம் கொட்டிடும். அப்படியே இருக்கு. எப்படி துதிக்கும்? சத்தமா துதிக்கும். இல்ல, நமக்கே சில நேரத்துல நல்லா தூங்குற ஆளுங்களுக்கு என்ன வரும்? கோபமா வரும். என்ன இது, இந்த காக்கா டிஸ்டர்ப் பண்ணுதே நம்மள, இல்ல அப்படின்னு சொல்லி. இல்ல, காகங்கள் எப்பவுமே எப்படிதான் கத்துங்க? சத்தம் போட்டு கத்தும், இல்லையா? சோ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட எப்படி ஆண்டவரை துதிக்கணுமா? சத்தமா கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. ஆமா, அப்படி துதிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இல்ல, வேதம் சொல்லுது, கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை நம்ம என்ன பண்ணுமா? ஆராதிக்க வேண்டும், இல்லையா? சோ நிறைய நேரங்கள்ல நாம சத்தம் போடாத ஒரு இடம் எங்கன்னா ஆலயம். வீட்டுக்காரர் ஒரு சின்ன பிரச்சனை கூட என்ன பண்ணுவோம்? ஒரே கேட்குற மாதிரி சண்டை போடும், இல்லை? ஸோ ஆனால் ஆலயத்தில் வரும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வாயை திறக்க மாட்டோம். ஆனால் காகங்களை கவனித்து பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதுவே எவ்வளோ சத்தமா என்ன பண்ணுது? துதிக்கிறது. துதிக்குதா இல்லையா? ஆமா, நீ போய் கேட்டீங்கன்னா சொல்லும், என்ன காக்கா சத்தம் போடுற? அது சொல்லும், என்னை படைச்ச, ஒவ்வொரு நாளும் என்னை போஷிக்கிற, ஒவ்வொரு நாளும் என் ஜீவனை வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைக்கிற என் ஆண்டவரை நான் என்ன பண்றேன்? துதிக்கிறேன்னு சொல்லும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால நாமும் கர்த்தரை என்ன பண்ணனா துதிக்கணும். எப்படி துதிக்கணுமா? சத்தமா கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதே போல எல்லா காலத்திலும் அது துதிக்கும். ஆமா, வெயில் காலமா இருக்கட்டும், மழை காலமா இருக்கட்டும், இல்ல எல்லா காலத்திலும் துதிக்கும், இல்லையா? சோ கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தரை என்ன பண்ணும்? துதிக்க வேண்டும். இல்ல, காக்காவை மட்டுமா ஆண்டவர் உண்டாக்குனாரு? உங்களை என்னையும் தேவன் படைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சோதரம். இல்ல, ஆண்டவர் உங்களை என்னையும் ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறார், ஒவ்வொரு நாளும் உடுத்து வைக்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். பாருங்க, அதுக்கு இருக்கிற அந்த ஒரு நன்றி உணர்வு கூட பல நேரங்களில் மனிதர்களாகி நமக்கு என்ன செய்துங்க? இல்லாமல் போய் விடுகிறது. ஆனா அந்த காக்கா உருவத்துல ஒருவேளை அழகா இல்லை, ஒருவேளை அதன் குரல் கூட அவ்வளவு அழகா இருக்காது. ஆனா கர்த்தரை என்ன பண்ணுது? தன்னை படைத்த தேவனை தொழுது கொள்ளும்படி, தன்னை படைத்த தேவனுக்கு நன்றி செலுத்தும்படி ஒவ்வொரு நாளும் அந்த காகங்கள் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜனத்தை எனக்கென்றே ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனா மனுஷன் தான் கர்த்தரை என்ன பண்ண மாட்டான்? துதிக்க மாட்டான். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தா இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வாயில பாட்டே வரும். நோ,
எக்காலத்திலும் கர்த்தரை நம்ம என்ன பண்ணோம்? ஸ்தோத்தரிக்கணும். எப்போதும் பாடல்கள் மூலமா, வேத வாசிப்பின் மூலமா, ஜபத்தின் மூலமா நம்ம ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கணும். ஆமா, அதுதான் காகங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். ஆமா, கர்த்தர் அது அது பாருங்க, நம்ம விட அது ஒரு அற்பமான பறவை இல்ல, ஒரு அழகற்ற பறவை. அது குரல் குயில் மாதிரி ஒருவேளை இனிமையாயிராது, ஆனா அது எவ்வளவு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை துதிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்மலாம் ஆண்டவர் எப்படி துதிக்கணும்? சத்தமா கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சோதரம் 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 சோதரம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால எப்பவுமே பாடல், ஆராதனை, இதெல்லாம் எப்படிதான் இருக்கணும்? சத்தமா இருக்கணும். ஆமா, அதனால காகங்கள் கர்த்தரை துதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதோட மாத்திரம் இல்ல, அந்த காகங்கள் என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா, அதாவது எப்போதுமே விழித்திருக்கும், ரொம்ப கவனமா இருக்கும். யாரும் காக்காய அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண முடியாதுங்க, காக்காய பிடிச்சிடுவேன். ரொம்ப கவனமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே வந்து உட்காந்தா கூட, வீட்டாண்ட உட்காந்தா கூட என்ன பண்ணும்? அப்படியே இப்படி எப்படி ரொம்ப ரொம்ப விழிப்பா, அது ரொம்ப கவனமா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். மற்ற பறவைகள் மாதிரிலாம் அது என்ன பண்ணாதுங்க, ரொம்ப கவனமா இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்களேன், அவ்வளவு சீக்கிரம் நம்ம காக்கா இப்போ என்ன பண்ண முடியாது, தொடவே முடியாது. ரொம்ப விழிப்பாய் அது காணப்படும். யாரும் அதை பிடிக்க அடிக்க முடியாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமா, ஒரு குருவியை கூட பிடிச்சிடலாம், ஆனா காகத்தை என்ன பண்ண முடியாதுங்க, பிடிக்க முடியாது. ரொம்ப விழிப்பா இருக்கும். நாமும் ஆவிக்குரிய ஜீவியத்துல எப்போதும் எப்படி இருக்கணுங்க, விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது வாசிங்க. 1 பேதுரு 5:8. எப்படி இருக்கணுமா? ஆமா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். சிலர்லாம் எப்பயுமே குழப்பவாதிகளாவே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீங்களாம் எப்படி இருக்கணும்? நம்மளாம் எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். என்ன செய்யறானா? நமக்கு ஒரு எதிராளி உலகத்துல இருக்கான். அவன் யாரு சொல்லுங்களேன்? யாரு? ஆமா, உலகத்துல ஒரே ஒரு எதிராளி தான் நமக்கு. அவன் யார் தான்? பிசாசு மட்டும்தான். ஆனா சில நேரத்துல மனிதர்களை நேசியாதபடி என்ன பண்ணிடுறோம்? எனக்கு எங்க அப்பா தான் எதிரி, அம்மா தான் எதிரி, அண்ணன் தான் எதிரி, தம்பி தான் எதிரி, அக்கா தான் எதிரி, சித்தி தான் எதிரி, இப்படி கூட மாறி போற அவள நிலைமை நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு எதிரி யாரு தான்? பிசாசு மட்டும்தான். அந்த நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் என்ன பண்றானா, அவன் வேலை செஞ்சுட்டே இருக்கான். என்ன வேலை? எவனை விழுங்கலாமோ என்று என்ன பண்றானா, வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படியாகிலும் இவங்க சர்ச்சுக்கு போறாங்க, இவங்க பைபிள் படிக்கிறாங்க, இவங்க ஜெபம் பண்றாங்க, இவங்க பரிசுத்தமா இருக்காங்க, இவங்க தேவனை எப்போதும் துதிக்கிறாங்க, தேவனுக்கு பிரியமா நடக்கிறாங்க, எப்படியாகிலும் இவங்களை டைவர்ட் பண்ணணும்னு சொல்லி, உன்னை ஆண்டவரை விட்டு பிரிக்கணும்னு சொல்லி, உனக்கு ஆண்டவர் மேல இருக்கிற உன்னுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை குலைக்க வேண்டும் என்று சொல்லி, சில நேரத்துல அதுக்கு எதிராக பிசாசு என்ன பண்ணுவான்? போராடுவான். சில நேரத்தில் கணவன் மூலம் வருவான், மனைவி மூலம் வருவான், பிள்ளைங்க மூலம் வருவான், சில நேரத்தில் உற்றார் உறவினர் இணைஜன பந்துக்கள் அவங்க மூலம் வருவான். அவங்க சொல்லுவாங்க, சர்ச்சைக்கு போய் என்ன பிரயோஜனம், நீ போகாத, பாரு உன் கஷ்டம்லாம் மாறிடுச்சா, நீ அப்படியே தான் இருக்க. இப்படிலாம் பல விதத்தில் நம்மை தேவனை விட்டு பிரிக்கும்படி பிசாசு என்ன பண்ணுவான்னா, பல விதங்களில் நமக்கு எதிராய் போராடுவான். ஆனா நம்ம தான் என்ன பண்ணோமா, எப்போதும் எப்படி இருக்கணுமா? விழிப்பாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, பிசாசுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லா தெரியும். நீங்க எதுல ரொம்ப வீக்னஸ் அவனுக்கு தெரியும், எதனால உங்களை வீழ்த்த முடியும் அப்படின்ற ரகசியம் அவனுக்கு தெரியும். அப்போ சில நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுவானா, அதுல தான் உங்களுக்கு சோதனையை கொண்டு வந்து உங்களை எப்படியாகிலும் தேவனை விட்டு பிரிக்கும்படிக்கு சோதரம் உங்களுக்கு எதிராய் சாத்தா என்ன பண்ணுவானா, கண்ணியை வைப்பான். எப்படி காக்காய ஒருத்தரும்
பிடிக்க முடியாதபடி அது விழிப்பா இருக்குமோ, அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம காத்து கொள்வதற்கு எப்படி இருக்கணுமா, ரொம்ப விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சில நேரத்தில் செல்போன் மூலம் வருவான், சில நேரத்தில் கம்ப்யூட்டர் மூலமா வருவான், சில நேரத்தில் வேலை செய்கிற மூலமா வருவான். இப்படி எப்படி வேணாலும் பிசாசு வருவான் இல்ல. சோ எதில் வேணாலும் கண்ணிய பிசாசு வைப்பான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் இங்க சொல்றாரு, நீங்க தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். அது இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வீணா பாவத்துல விழுந்து அழிந்து போறதுக்கு காரணமா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்டர்நெட், செல்போன், கம்ப்யூட்டர் இதெல்லாம் மக்கள் அதாவது வளர்ச்சிக்கு ஏதுவாக பயன்படுத்துகிறத விட அழிவுக்கு ஏதுவாக இன்றைக்கு அதிகமா என்ன செய்றாங்க, பயன்படுத்துகிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க அந்த இன்டர்நெட்ல வருகிற கேம்ஸ், இன்னும் பலவிதமான அசுத்தமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளுகிற அவல நிலைமை நம்முடைய தேசத்துல நாம் பார்க்கிறோம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காக்கா மாதிரி எப்படி இருக்கணும், ரொம்ப விழிப்பா இருக்கணும். அது பாருங்க, அப்படியே கண்ணு அப்படியே பார்த்துட்டே இருக்கும். நம்ம அப்படி எழுந்தோம்னாலே போதும், என்ன பண்ணிடும், பறந்துடும். அது எவ்வளவு விழிப்பா எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம ரொம்ப விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் யாரு, பிசாசு. அவன் எப்படி ஆகிலும் உங்களை வீழ்த்த வேண்டும். ஏன், அவனுக்கு என்ன லாபம், உங்க ஆத்மாவை நரகத்துக்கு என்ன பண்ணும், கொண்டு போகணும். நீங்க தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கூடாது. நீங்கள் கண்ணீரிலே, வேதனையிலே, வியாதியிலே, வறுமையிலே, தரித்திரத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக பிசாசு எத்தனையோ விதத்துல தேவனை விட்டு உங்களை பிரிக்கும்படி அவன் என்ன செய்வானா, உங்கள் விசுவாசத்துக்கு விரோதமாய், உங்கள் பரிசுத்தத்துக்கு விரோதமாய், உங்கள் ஜெப ஜீவியத்துக்கு விரோதமாய், உங்களுடைய பக்தி வைராக்கியத்துக்கு விரோதமாய் எத்தனையோ விதத்துல பிசாசு போராடும். ஆனா நீங்க என்ன பண்ண தெரியுமா, இது சாத்தானுடைய தந்திரம். நான் ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும், மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் தேவனுக்காக ஜீவிப்பேன் என்று சொல்லி நீங்கள் உங்களை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப எப்படி இருக்கணும், சத்தமா கர்த்தரை துதிக்கணும். அதோடு மாத்திரம் இல்ல, எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய், கவனம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பார்க்கிறோம், சிலர்லாம் செல்போனுக்கே அடிமையா இருக்கிற மக்களை பார்க்கிறோம். இல்ல, நீங்களாம் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமா, செல்போன் நல்லது. ஆனா பக்தி விருத்திக்கு ஏதுவா மட்டும்தான் என்ன பண்ணும், பயன்படுத்தும். ஆமா, அதை சரியா பயன்படுத்தலைன்னா அதன் மூலமா சாத்தான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி விடுவான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளை பார்க்கிறோம், செல்போன்ல இருக்கிற பிரியம் எது மேல இல்ல, கர்த்தர் மேல இல்ல, கர்த்தருடைய வேத வசனங்கள் மேல இல்ல. அதுக்காக அதிகமான நேரங்களை செலவு பண்ணுகிறார்கள் ஒழிய, ஆனா தேவ சமூகத்துல ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் சோதரம் அவர்கள் அதிகமான நேரங்களை செலவு செய்வதில்லை. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால காகங்கள் எப்படி இருக்குமா, விழிப்பா இருக்கும், ரொம்ப கவனமா இருக்கும். நாமும் அப்படியாய் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, காகங்கள் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப தைரியம் உள்ளது. ஆமாவா இல்லையா? இல்ல, நீங்க சொன்னீங்க அது ரொம்ப தைரியமா எந்த வீட்லயும் திருடிட்டு போயிடும். ஆமா, கொஞ்சம் அப்படி நம்ம அப்படி ஏமாந்துட்டோம்னா போதும், நம்ம வச்சிருக்கிற பொருள் அப்படியே வந்து என்ன பண்ணிடும், தூக்கிட்டு ஓடிடும். ஆமாவா இல்லையா? ரொம்ப தைரியம். அரண்மனையா இருந்தா கூட பார்க்காது, ராஜா வீடா இருந்தா கூட பார்க்காது இல்லையா? பொதுவாக காக்கா ரொம்ப தைரியம் உள்ளது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எபேசியர்ல 3ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, எபேசியர் 3:12. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் ஆமென், அல்லேலூயா. நமக்கும் கர்த்தருக்குள்ள என்ன இருக்கணும், தைரியம் இருக்கணும் இல்லையா? அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்திலே நம்மை
அவருடைய ராஜ்யத்துக்காய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் சோதரம். அவருடைய ராஜ்யத்துக்கு போகிற வரையிலும் இந்த உலகத்துல நம்மை என்ன மாதிரி சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அவர் நம்மை தப்புவிப்பார், அவர் நம்மை தாங்குவார், அவர் நம்மை ஏந்துவார், அவர் நம்மை சுமப்பார், அவர் நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை லைஃப் அப்படின்னு சொன்னா எப்பவுமே அப்படியே சுகமா இருக்கும்னு இல்லை இல்லையா? சில நேரத்தில் கஷ்டங்கள் வரும், சில நேரத்தில் நஷ்டங்கள் வரும், சில நேரத்தில் போராட்டங்கள் வரும், சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும். ஸோ இது எல்லாம் நிறைந்தது தான் என்னது லைஃப் இல்லையா? சிலர் எப்பவுமே இன்பமா இருந்தா சோதரும், துன்பமா இருந்தா என்ன பண்ண மாட்டாங்க, ஆண்டவரை தேட மாட்டாங்க. ஆனா நாம நம்முடைய வாழ்க்கையில எந்த மாதிரி சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேர்ந்தாலும் நம்ம எப்படி இருக்கணுமா, கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும், தைரியமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பக்கத்துலங்கப்பா சொல்லுங்க, தைரியமா இருங்கன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா. ஒருவேளை லைஃப் எப்பவுமே சவால் நிறைந்ததுதான் வாழ்க்கை. சில நேரத்தில் நாம எதிர்பார்க்கிறபடி எல்லாமே நம்முடைய லைஃப்ல இருக்காது. சில நேரத்தில் புயல் காற்று வீசும், சில நேரத்தில் என்ன பண்ணும், தென்றல் காற்றும் வீசும். சில நேரத்தில் மழை பெய்யும், சில நேரத்தில் வெயிலும் அடிக்கும். சில காலங்கள் ரொம்ப குளிரா இருக்கும், சில காலங்கள் என்ன செய்யும், ரொம்ப வெப்பமாகவும் இருக்கும் இல்லை? ஸோ லைஃப் அப்படிதான். நம்ம நினைக்கிறபடி எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும் என்பது அல்ல. நம்முடைய லைஃப்ல தேவன் பலவிதமான சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆனா என்ன வந்தாலும் நமக்கு தெரியணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், பொல்லாப்புக்கே பயப்பட மாட்டேன். ஏன்னா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அல்லேலூயா. என் கூட கர்த்தர் இருக்காருன்னு சொல்றவங்களா ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். உங்களா கூடலாம் இல்லையா பாண்டவரே? சின்ன பிள்ளைங்களாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நம்ம லைஃப்ல அதாவது என்ன மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். சில நேரத்தில் நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம், சில நேரத்தில் இப்படி நடக்கும்னு சொல்லி நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக வரும். ஆனால் ஒன்றை நம்ம தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். அதனால தான் ஃபாதர் பண்ணார், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். கவனிங்க, இங்க பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சின்ன பிள்ளைங்களா பாடு. இயேசு என்னோடு இருப்பதினால் காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். அல்லேலூயா. ஆமா, சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம எல்லா சூழ்நிலை சொல்றோம், கர்த்தர் என் கூட இருக்காரு, அதனால நான் பயப்படவே மாட்டேன். இந்த வியாதியை கண்டு, இந்த பிரச்சனையை கண்டு, இந்த கடனை கண்டு, ஒருவேளை இந்த வறுமையை கண்டு, இந்த பொல்லாத சத்துருக்களை கண்டு, ஸோ இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையை கண்டு நான் என்ன செய்ய மாட்டேன்னா பயப்பட மாட்டேன். ஏன்னா என் ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாத என் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட யாரால எடுக்கவே முடியாது. ஆமாவா இல்லையா? கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால பயப்படாதிருங்கள், பயப்படக்கூடாது. சில சூழ்நிலைகள் வரும் வாழ்க்கையில, எல்லாமே வரும், வராதுன்னு இல்லை. நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் வாழ்க்கையில வரும். ஆனா நம்ம சொல்லணும், என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம கூட யார் இருக்காரு, கர்த்தர் இருக்காரு. அவருடைய பர்மிஷன் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே என்ன செய்யாது, நடக்காது. பிள்ளைங்க கவனிக்கணும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால நம்ம தைரியமா இருக்கணும். அதனாலதான் வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 28:1 வாசிக்கும் போது, நீதிமான் சிங்கத்தை போல எப்படி இருப்பானா, தைரியமா இருப்பார்கள். ஆண்டவர் யாரை போலன்றாரு, யாரை போல,
ஏன்னா ரொம்ப தைரியமான மிருகம் எதுங்க? சிங்கம். அதனாலதான் அவரை காட்டுக்கு ராஜாவா வச்சிருக்காங்க இல்ல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம நம்முடைய வாழ்க்கையில என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நாம எப்படி இருக்கணும்ன்றார் ஆண்டவரே? சிங்கம் மாதிரி இருக்கணுமா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பூனை மாதிரி இருக்கக்கூடாது. சிலதெல்லாம் எப்படி இருக்கும்? பூனை மாதிரி இருக்கும். இந்த முன்னாடி இருக்கிற பிள்ளைங்க இங்க கவனிக்கணும். எப்படி இருக்கணும்? சிங்க மாதிரி இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிங்க மாதிரி இருங்கன்னு சொல்லுங்க. அதனால எங்க கொண்டு போய் போட்டாலும் இல்லையா, நம்ம முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் சொன்னார், என்ன கடலிலே தூக்கி போட்டாலும் நான் என்னவா வருவேன்? கட்டுமரமாய் வருவேன். பாருங்க, ஒரு உலகத்து மனிதர், ஆனா அவருக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க. ஏன்னா கடல்ல கூட தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, நான் அங்க இருந்தாலும் கட்டுமரமா வந்துடுவேன்றார். ஸோ நம்ம எல்லாம் தைரியமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய நாட்டுல நிறைய சூசைட், நிறைய தற்கொலைகள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, என்ன இல்லை, அந்த சூழ்நிலை எதிர்கொள்வதற்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் யார் தெரியுமா? சிங்கம். ஏன்னா நான் யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. யோபு சொல்றார், நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் என்ன பண்ணுவேன்? சுத்த பொன்னாய் விளங்குவேன். நம்ம வாழ்க்கையில போராட்டமோ பிரச்சனையோ நெருக்கங்களோ நிலைத்திருப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரும், ஆனா அது அல்ல நம்முடைய லைஃப். ஆண்டவர் ஏதோ சில காரியங்களை நாம கற்றுக்கொள்வதற்காக, நம்மை உருவாக்குவதற்காக, நம்மை ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு தேவன் கொண்டு செல்வதற்காக சில நேரத்தில் அந்த புயல் காற்ற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். அதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு தென்றல் காற்று வரப்போகிறது என்பதை நினைத்து நம்ம தைரியமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே சொல்லுங்களாம், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமா, நம்மளாம் இந்த கோழைகளா இருக்கக்கூடாது. அதனால பாருங்க, ஒரு சாதாரணமான காக்கா, அதை பார்க்கறதுக்கே அழகா இல்லை, ஆனா அதுவே எப்படி இருக்கு? தைரியமா இருக்கு இல்ல. ஆமா, அவ்வளவு சீக்கிரம் அது பயப்படாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாமும் எப்போதும் எப்படிதான் இருக்கணும்? தைரியமா இருக்கணும். சில நேரத்தில் பிசாசு சூழ்நிலை வச்சு அவ்வளவுதான், நீ விடுதலையே ஆக முடியாது, நீ தப்பவே முடியாது, நீ வாழவே முடியாது, இனி உனக்கு வழியே கிடையாது அப்படிலாம் பிசாசு என்ன பண்ணுவானா, உங்களை அதைரியப்படுத்துவான். நீங்க சொல்லணும், டேய், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்கிற வல்லமையுள்ள தேவன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏதோ சில சூழ்நிலைக்காக என்னுடைய சரீரத்தில், ஒருவேளை என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையில, ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் இதை அனுமதிச்சிருக்கிறார். ஆனா இது நிலைத்திருப்பதில்லை. கர்த்தர் இதிலிருந்து என்னை விடுவிப்பார், இதிலிருந்து என்னை தப்புவிப்பார், இதிலிருந்து நான் தப்புவதற்கான வழியை கர்த்தர் உண்டாக்குவார். இதற்கு பிற்பாடு தேவன் எனக்கு ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட நாம் எப்பொழுதும் தைரியமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் எல்லாத்துக்கும் காலத்தை வைத்திருக்கிறார். அழ ஒரு காலம் உண்டானால் என்ன காலம் உண்டா? சிரிக்க ஒரு காலம் உண்டு. ஒருவேளை இப்ப அழுதுட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்க கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் நீங்க அதாவது மகிழ்ந்து கலிகூறும்படியான காலத்தையும் உங்க வாழ்க்கையில சீக்கிரத்துல கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா, அதனால நம்ம காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போய் அப்படியே மனம் உடைந்து ஒருவேளை தவறான முடிவுக்கு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. சில நேரத்தில் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை கூட கணவன் மனைவி சில நேரத்தில் சூசைட் பண்றதெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் அதாவது கடவுள் நமக்கு கொடுத்த இந்த உயிரை எடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கு என்ன கிடையாது? அதிகாரமே கிடையாது. ஆமா, போற பிரச்சனை வரும், ஆனா தேவன் உன்னோடு கூட இருக்கிறாருல்ல. அவரால் என்ன மாற்ற முடியாத அளவுக்கு உன் பிரச்சனை பெருசா, உன் தேவை பெரியதா, அல்லது உன் சூழ்நிலையை தேவனால மாற்ற முடியாதா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? நன்றி, 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 நன்றி. அப்பா, ஒருவேளை எத்தனையோ பேர் என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலை மாறுமா மாறாதா,
கவலையே படாதீங்க, நிச்சயம் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமா, உங்க சூழ்நிலை மாறும், உங்க பிரச்சனை மாறும், உங்கள் தேவை சந்திக்கப்படும். தேவன் அதிசயத்தை செய்வார். தேவன் உங்களுக்கு வழியை திறப்பார். நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால நம்ம எந்த சூழ்நிலையில எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். ஏன்? நம்மோட யார் இருக்காரு? கர்த்தர் இருக்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். அதோட மட்டும் இல்ல, நீங்க நிறைய நான் சொல்லிட்டே போலாம், ஆனா நமக்கு நேரம் இல்லை. சோ நாளைய தினத்தை குறித்து என்ன பண்ணாதுங்க? கவலைப்படாது. இல்ல, அதுதான் அந்த 12 அதிகாரம், லூக்கா 12 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, சோ அங்க கவலைப்படாதிருங்கள் என்பதை பத்தி ஆண்டவர் பேசிட்டு வர்றார். அப்பதான் சொல்றாரு, காகங்களை என்ன பண்ண கவனிச்சு பாருப்பா, அது விதைக்கிறதும் இல்லை, அது அறுக்கிறதும் இல்லை, அதுக்கு என்ன இல்லையா, பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. ஆனாலும் தேவன் அவைகளை என்ன பண்றாரா? பிழைப்பூட்டுகிறார். அதுவும் நல்ல வடை பாயாசத்தோட சோறுலாம் போடுறாங்க காக்காய்க்கு, இல்ல? ஆமா, ஆமாவா இல்லையா? ஆமா, அது ஸ்பெஷலா கவனிக்கிறாங்க, இல்ல இல்ல? அதுவும் இந்த சில தினங்கள்லாம் வந்து அதுக்கு ரொம்ப கொண்டாட்டம். ஆமா. சோ பாருங்க, ஆண்டவர் ஏன் சொல்றாரு? அதை பாருப்பா, அது என்னைக்காவது கவலைப்படுதா? இல்ல, அடுத்த வேலை சோத்துக்கு இல்ல, ஐயோ அடுத்தது நான் எங்க போறது, ஏதாவது நினைக்குதா? சோ ஆனா ஆண்டவரு அதுக்கு கூட ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாராம்? போஷிக்கிறார். எல்லா லேலியும் சொல்லாமா? அது ரொம்ப அழகா இல்லையே அப்படின்னு ஆண்டவர் விட்டுறாரா? இல்ல அது குரல் ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் விட்டுறாரா? யோசிச்சு பாருங்களா. அதுக்கும் ஆண்டவர் நல்ல ஆகாரத்தை என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா மனுஷனுக்கு தான் தேவையில்லாத கவலை, இல்லையா? கவலைப்பட்டு 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 சிலர்லாம் தன்னுடைய எல்லா வியாதியும் வரவைத்து கொள்ளுகிறார்கள். அதுவும் இன்னைக்கு நிறைய வியாதிக்கு ஒரு காரணம் கூட என்னதுங்க? கவலை. ஆமா, பிசாசு கொண்டு வருகிற அதாவது ஒரு ஆயுதம் என்னதுன்னா கவலை. ஆமா, நம்மளாம் அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. சங்கீதக்காரன் அழகா சொல்ல, நீ ஏன்டா கவலைப்படுற? உன் பாரத்துல எங்க வச்சிடு? மனைவியை பத்தி கவலையா, பிள்ளைய பத்தி கவலையா, வீட்டை பத்தி கவலையா, எதிர்காலத்தை பத்தி கவலையா, பிசினஸை பத்தி கவலையா, அதெல்லாம் நீ கவலைப்படாத, அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்குன்னு சொல்றதுனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்க, இல்லையா? சோ அழகா பேதுரு தன் நிருபத்தில் எழுதுறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க? அவர் மேல் வைத்து விடுங்கள். பாருங்க, நம்முடைய தேவை என்னன்றது அப்பாவுக்கு தெரியும். நம்முடைய காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கு? கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. ஆமா, நம்ம ஜெபிக்கணுமே ஒழிய நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? கவலைப்படக்கூடாது. சிலர்லாம் பார்த்தா எப்ப பார்த்தாலும் முகத்துல என்ன இருக்காது? ஒரு சந்தோஷமே இருக்காது, இல்லையா? ஆமா தானே? ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்போதும் எப்படி இருக்கணும்? வேதம் சொல்றது, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுங்க. வேணா காக்காயை போய் பாருங்கன்னு சொல்லுங்க. ஆமா, இல்ல? அது எதுக்காவது ஒரு நாளாவது கவலைப்பட்டு இருக்கா? நம்ம ஒரு தேவை வந்தோடனே என்ன பண்றோம்? கவலைப்பட்டு சாப்பிடாத, நம்ம தான் என்னவோ அதெல்லாம் சந்திக்க போற மாதிரி இல்ல. நோ, நம்ம உண்டாக்கின தேவன் நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். உன் படிப்புக்கு என்ன தேவை அவருக்கு தெரியும். உன் திருமணத்துக்கு என்ன தேவை அவருக்கு தெரியும். உனக்கு நல்ல வேலை தேவை அவருக்கு தெரியும். நல்ல வீடு தேவை அவருக்கு தெரியும். ஸோ உன்னை உண்டாக்கின ஆண்டவர் உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும், அவர் உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவர் ஏற்கனவே உண்டாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஏற்ற வேளையில உனக்கு என்ன தேவையோ அதை எப்படி கொடுப்பார்னா சம்பூரணமாய் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க பைபிள்ல அந்த கொடுக்கிற வசனங்கள்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்ல, இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன், இல்ல அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். இல்ல, நாம் அனுபவிப்பதற்கு வேண்டிய சகல நன்மைகளையும் எப்படி கொடுப்பாராம்? சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். பாருங்களா, அந்த மாதிரி அந்த வசனங்கள்லாம் நீங்க எங்கேயாவது ஆண்டவர் கொஞ்சம் கொடுப்பேன்,
இல்லை நம்மளை மாதிரி பிசினித்தனமாக கொடுப்பேன் அப்படி சொல்லியிருக்காரா? நம்ம தான் ரொம்ப கஞ்ச பசங்க இல்லை, நமக்கு தான் எல்லாத்துக்கும் மனசு வரும். ஆனால் எதுக்கு மட்டும் கை வராதுங்க? கொடுக்க மட்டும் கை வராது பாருங்க. ஆனால் வாங்கிறதுக்கு எப்படி கை வரும்? தாராளமாக வரும் இல்லை. ஆனால் கொடுக்கறதுக்கு என்ன வராது? மனமே வராது. ஆனால் வேதம் சொல்லுது நம்ம கொடுக்கறதுல எப்படி இருக்கு? வாங்குறதை பார்க்கலாம், கொடுக்கறது பாக்கியம். நம்ம தயாள குணம் உள்ளவங்களா இருக்கணும். தயாள குணமுள்ள ஆத்மா தான் என்ன பண்ணுமா? செழிக்கும். அதுவும் பொதுவாக இன்னைக்கு இருக்கிற திருச்சபைகளை பார்க்கும்போது இல்லை, கர்த்தருக்கு கொடுக்கறதுல என்ன வராதுங்க? மனசே வராது பாருங்க. புடவை எடுக்க சொல்றியா எடுப்பாங்க, நகை எடுக்க சொல்றியா எடுப்பாங்க, கடையில் போய் செலவு பண்ண சொல்றியா பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் எத்தனை லட்சமானாலும் தாராளமாக செலவு பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க மட்டும் என்ன வராதுங்க? மனமே வராது இல்லை. ஸோ அதனால தான் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். சரி, நீங்கள் வேணா யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு உண்மையாய் கொடுக்காத எத்தனையோ குடும்பங்கள் எங்கே போய் கொடுப்பாங்க? ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க, வட்டிக்காரனுக்கு கொடுப்பாங்க, வீண் செலவுகள் அவங்க வாழ்க்கையில் நேரிடும். நம்ம எப்பவுமே கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும், ராயனுக்குரியதை என்ன பண்ணமா? ராயனுக்கும் கொடுக்கணும். அரசாங்கத்துக்கும் உண்மையா இருக்கணும், நம்ம அழைச்ச ஆண்டவருக்கும் உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பாருங்க, உங்க வருமானத்துல தேவனுக்கு உண்மை இல்லாம இருக்கிறீங்க. ஆமா, முதல்ல கர்த்தருக்கு முதல்ல, அப்புறம் தான் மற்றதெல்லாம். நம்ம எல்லா விஷயத்திலும், அதாவது கர்த்தருக்கு கொடுக்கறதுல, ஏழைகளுக்கு கொடுக்கறது, நம்முடைய வருமானத்துல 10ல் 1 கர்த்தருக்குரியது, இன்னும் சோதரம் 1 யாருக்குரியது? ஏழைகளுக்குரியது. ஆமா, வேதம் அப்படிதான் சொல்லுது. நம்ம சம்பாத்தியத்துல 10ல் 1 கர்த்தருக்கு கொடுக்கணும் இல்லையா? ஸோ 10ல் 1 யாருக்கு கொடுக்கணுமா? ஏழைகளுக்கு கொடுக்கணும். அப்ப 2 பாகத்தை பிரிச்சிடணும். 1 கர்த்தருக்குரியது, இன்னொன்று யாருக்குரியது? ஏழைகளுக்குரியது. ஆமா, நம்ம பக்கத்தில் இருக்கிற, ஒருவேளை நம்ம சபையில் இருக்கிற, ஒருவேளை நமக்கு அறிமுகமான எத்தனை பேர் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்காங்க, எத்தனை பேர் ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்காங்க. ஸோ அரிசி வாங்கி கொடுக்கலாம், பருப்பு வாங்கி கொடுக்கலாம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அப்படி கொடுத்து பாருங்க. வேதம் சொல்லுது, அவர்கள் நீதி என்றென்றைக்கும் நிற்குமா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான் இல்லையா? அங்க சொல்றாரு, வாரி இறைச்சானா யாருக்கு கொடுத்தானா? ஏழைகளுக்கு கொடுத்தானா. அவன் நீதி எது வரைக்கும் நிற்குமா? என்றென்றைக்கும் நிற்குமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்புல கூட இரக்கம் என்ன பண்ணுமா? மேன்மை பாராட்டுமா. ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் போது கூட எதை நினைப்பாராம்? நீங்க பண்ண அந்த நன்மையான காரியங்களை தேவன் என்ன பண்ணுவாராம்? நினைப்பாராம். அதனாலதான் கர்த்தருடைய பிள்ளைங்க கொடுக்கணும். கொடுக்கறதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. எத்தனையோ குடும்பங்களை பார்த்துருக்கேன். ஸோ உண்மையாக கொடுத்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்காம இருந்ததே கிடையாது. ஆனால் கொடுக்க மனதில்லாதவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்ததே கிடையாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவங்க, விதவைங்க இல்லை, அவங்களுக்கு தாராளமாக கொடுங்க. ஒருவேளை உங்கள் சகோதரன், உங்கள் சகோதரி இல்லையா, உங்கள் உடன் பிறந்தோர் உங்களை விட கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு உங்களால் ஆன எல்லா உதவிகளையும் செய்யுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனை என்ன பண்ணும்? நேசிக்கணும். அடுத்தவனையே நேசிக்கணும்னு சொல்ற ஆண்டவர் உன் குடும்பத்தில் இருக்கிறவனை நேசிக்க வேணான்னு ஆண்டவர் சொல்லுவாரா? சொல்லுங்க. ஸோ நம்ம நேசிக்க வேண்டும். அதனால நாம கொடுத்து பழக வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால அது என்ன பண்ணாது? நாளைக்காக கவலைப்படாது. அது எதுக்காக என்ன பண்றதில்ல? கவலைப்படுறதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மள மாதிரி நாளைக்கு வேணும்னு அது போய் பேங்க்ல என்ன பண்ணலையா? சேர்த்து வைக்கலையா? சேர்த்து வைக்கிறது நான் தப்புன்னு சொல்ல. ஸோ கர்த்தருக்கு கொடுக்கறதே, அதாவது ஏழைகளுக்கு கொடுக்கறத போக மீதி என்ன பண்ணலாம்? சேர்த்து வைக்கலாம். ஆண்டவர் அந்த, அதாவது ஏன்னா மூடன் எல்லாத்தையும் என்ன பண்றானா? செலவு செய்கிறான். ஆனா நீ செய்ய வேண்டியதுக்கு கொடுக்காம சேர்த்து வச்சா அந்த பணம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஆனா நீ செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு சேர்த்து வைக்கும்போது அது உனக்கு ஆசீர்வாதமா, உன் சந்ததிக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்க அங்க பார்க்கிறோம். ஸோ அது நாளைக்காக என்ன பண்ணாதான்? கவலைப்படாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நீங்க கொடுங்க. ஸோ ஏழைகளுக்கு, கர்த்தருடைய ஊழியங்களுக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீங்க நல்லா செலவு பண்ணுங்க. தேவன் உங்களை தாராளமா ஏராளமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நிறைய குடும்பங்களை வறுமை, தரித்திரம், கடன். ஏன் தெரியுமா? நீங்க கர்த்தருக்கு உண்மையா இல்லை. ஸோ அதனால இங்க பார்க்கிறோம், காகங்கள் நாளைக்காக என்ன பண்ணாது? கவலைப்படாது. நிறைய பேரை பார்க்குறேன். எத்தனையோ பேர் இங்க, என் கவலை உங்களுக்கு இருந்தால் தானே பாஸ்டர் தெரியும் இல்லை,
அதை விட பெரிய காரியங்கள்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். ஆனால் நான் கவலைப்பட்டதே இல்லை. ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், என்னோடு இருக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. எனக்கு எப்போ என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அந்தந்த நேரத்தில் எங்கள் அப்பா குறைவில்லாதபடி கொடுத்து நடத்துகிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமாம், அதனால நீங்க கவலைப்படாதீங்க. தேவை வருதா, போய் தேவ சமூகத்துல என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனையா, தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை போராட்டமா, தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுங்க. ஆனா அதை செய்யாம நீ கவலைப்பட்டினா உன் சரீரம் தான் வியாதிப்படுமே ஒழிய உன் பிரச்சனைக்கு முடிவு என்ன செய்யாது, உண்டாகாது. அதனாலதான் அங்கே நிருபத்தில் எழுதும்போது சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க. யாருக்கு? எதுக்கு கவலைப்படக்கூடாதா? என்ன சொல்றாரு? ஒன்றுக்கும். நம்ம எடுத்ததுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்ல, காக்காய பார்ப்பா இல்ல, அது எதுக்காவது கவலைப்படுதா? ஐயோ பொம்பளை பிள்ளைங்களா இருக்காளுங்க, நான் என்ன பண்ண போறேன்? நீயா பண்ண போற? கொடுத்தவர் கர்த்தர், அவர் அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என் பிள்ளைங்களை எப்படிதான் படிக்க வைக்க போறனோ, உன் பிள்ளை இல்லை, அது கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் அவர்களை படிக்க வைப்பார். அல்லேலூயா. இல்ல, சோ கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஏன்னா அவருக்கு ஒரு பேர் என்னது, யெகோவா ஈரே. எல்லாம் சொல்லுங்க, யெகோவா. சொல்லுங்க, யெகோவா. யெகோவா, யெகோவா ஈரே. அவர் பார்த்துக்குவார். நீங்க ஆண்டவருக்கு பயந்து உண்மையா நடங்க. உங்களுக்கும் சரி, உங்க பிள்ளைகளுக்கும் சரி, உங்க சந்ததிக்கும் சரி, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். அல்லேலூயா. என்ன நன்மை குறைவுபடாது? ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏற்ற வேளையில உங்க பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ, உங்க சந்ததிக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் அப்பா இடம் கொள்ளாம மட்டும் உங்களை ஆசீர்வதித்து தேவன் உங்களை, உங்க சந்ததியை தலைமுறை தலைமுறை தோறும் இந்த பூமியில வாழ்ந்திருக்க செய்வார். அல்லேலூயா. அதனால அதுக்கு பாடத்தை எங்க போய் கத்துக்கின்றாரு? காக்கா என்ற பொறுப்பாருப்பா. அதுக்கு ஏதாவது பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா? இல்ல ஏதாவது நம்மள மாதிரி சீக்ரெட் சேமிப்பு இடங்கள்லாம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. இல்லை, நம்ம நாட்டில் இருக்கிற எத்தனையோ பேர் எங்கே போய் சேர்த்து வச்சுக்கிறான்? சுவிஸ் வங்கியில். இல்லை, நாளைக்கு அந்த வங்கியை திவேல் ஆயிட்டா யோசித்து பாரு. ஆனால் பரலோக வங்கியில் சேர்த்து வச்சா என்ன செய்ய, ஒரு நாளும் திவாலாக. அதுதான் விதை. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இல்லையா? சோ ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, காகங்களை என்ன பண்ண கவனிச்சு பாரு. இல்லையா? சோ அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறது இல்லை. ஆனா அவைகளை பார்க்கல நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. நான் காக்காயை விட விசேஷித்தவன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நம்மள ஆண்டவர் போஷிப்பாரா, போஷிக்க மாட்டாரா? நம்முடைய தேவைகள் ஆண்டவர் சந்திப்பாரா, சந்திக்க மாட்டாரா? நிச்சயம் கொடுப்பார். அல்லேலூயா. என என்னை உண்டாக்கின தேவன் அவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிற கர்த்தர் அவர் தான். அல்லேலூயா. என்னை ஜீவனோட காத்திருக்கிற கர்த்தர் அவர் தான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே இல்லாத தொடங்கி நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாத்தையும் கொடுத்து இன்னைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அவர் இன்னும் வேண்டியதெல்லாம் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? சொல்லுங்க, கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பார். உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உங்களை நிச்சயமா தேவன் உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கவலைப்படாதீங்க. தேவை வரும், பிரச்சனை வரும், நெருக்கம் வரும், போராட்டம் வரும். ஆனா அப்பா நம்ம கூட இருக்காரு இல்ல, அவர் எல்லாத்தையும் ஏற்ற வேளையில கொடுப்பார், விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஆகவே நம்ம பார்க்கிறோம், கவலைப்படவே கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லுங்க. Praise the Lord. அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை நிறைய பாயிண்ட் இருந்தாலும் நமக்கு நேரம் கடந்துச்சு. அதனால இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. கர்த்தரை எப்படி துதிக்கும் காக்கா? சத்தமா துதிக்கும். சோ அப்புறம் ரெண்டாவது என்ன பார்த்தோம்? எப்பவுமே எப்படி இருக்கும்? ரொம்ப விழிப்பா இருக்கும். பி அலர்ட். இல்லையா? எப்பவுமே எப்படி இருக்கும்? விழிப்பா இருக்கும். மூணாவது எப்படி இருக்கும்? ரொம்ப தைரியமா இருக்கும். நாலாவது, நாளைக்காக என்ன பண்ணாது? கவலைப்படாது. சோ நாமும் அப்படி இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்படியே எழுந்து நின்று எல்லாரும் கர்த்தரை